அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்ல நம்ம கிரியேட் பண்ண பை செல் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வரிசையா வீடியோ பார்க்குறோம். இப்ப பாருங்க, இன்னைக்கு நிப்டி எடுத்துக்கிறேன். நிப்டில என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஓபன் பிரைஸ் என்ன 24,400 அரௌண்ட், ஓகேவா? அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ். அப்ப காலையில நம்ம என்ன பண்ணுவோம், 24,400 தான் நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? காலையில, ஏன்னா அதான் 5 மணியாவோ 8 மணியாவோ இருக்கும், சரிங்களா? இப்ப அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் நான் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நம்மளுக்கு என்ன லாபம் வந்திருக்கு, ஏன்னா 24 அந்த காலையில ஓப்பன் பிரைஸ்ல தான் நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். அதான் உங்களுக்கு இந்த மணியா இருந்திருக்கு, சரியா? கால் சைடு எடுத்துக்கிறேன், அடுத்து புட் சைடு எடுத்து பார்ப்போம். கால் சைடு புட் சைடு ரெண்டு சைடுமே நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ரெண்டு சைடு என்ன லாபம் வருது நஷ்டம் வருதுன்னு பார்க்கலாம், சரிங்களா? இங்க 121, இங்க செல் வந்து 148. அப்ப வந்து எவ்வளோ, 27 பாயிண்ட் ப்ராஃபிட். இங்கேக்கும் 4 பாயிண்ட் போச்சு, அப்ப 22 பாயிண்ட் ப்ராஃபிட். இங்கேக்கும் 9 பாயிண்ட் போச்சு, அப்ப 10 பாயிண்ட் தான் ப்ராஃபிட். கால் சைடு 10 பாயிண்ட் ப்ராஃபிட். புட் சைடு ஓபன் பண்றேன். ஸோ நம்ம இண்டிகேட்டரோட ஸ்பெஷலே இதான், கால் சைடும் ப்ராஃபிட் வரும், புட் சைடும் ப்ராஃபிட் வரும், சரிங்களா? 10 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் கால் சைடு. புட் சைடு பாருங்க, 119, 120, 129, 10 பாயிண்ட் ப்ராஃபிட்டா? இங்க டார்கெட் மெட்டா? இங்கேயும் பாருங்க, 40 பாயிண்ட் ப்ராஃபிட், 45 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துட்டு தான் நம்ம இங்க வருது, சரிங்களா? சும்மா நேரம் இங்கே போல. அப்ப நம்ம சரி 10 பாயிண்டே வச்சுக்கலாம், சரிங்களா? அப்ப மொத்தம் 20 பாயிண்ட் ப்ராஃபிட். இங்கேக்கும் ஒரு 10 பாயிண்ட் போச்சு, அப்ப 10 பாயிண்ட் தான் ப்ராஃபிட் இன்னைக்கு ஓவராலா. இங்கேக்கும் பாருங்க 36, அப்ப எவ்வளவு ப்ராஃபிட், 46 பாயிண்ட் ப்ராஃபிட். அதாவது கால் சைடு நம்மளுக்கு 10 பாயிண்ட் ப்ராஃபிட், புட் சைடு ஒரு 35 பாயிண்ட் ப்ராஃபிட். அப்ப நிப்டில இன்னைக்கு மார்னிங் வந்து இதுதான் நம்மளுடைய ஏடிஎம் எடுத்திருக்கோம். இதுல நம்ம ட்ரேட் பண்ணோம்னா 45 பாயிண்ட் அழகா நம்ம எடுக்க முடியும், சரிங்களா? இப்ப கால் சைடும் புட் சைடும் ரெண்டு சைடும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணாலே போதும், 45 பாயிண்ட் நம்மளால எடுக்க முடியும். ஒரு நாளைக்கு 45 பாயிண்ட்ன்றது பாருங்க, ஒரு லாட்டோட ஸ்ட்ரைஸ் பாருங்க 170. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 170 × 65 ஒரு லாட்டுக்கு 11,000 தான் போடுறோம். 11,000 நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கொடுக்குது பாருங்க, 65 × 45. அப்ப 11,000 40, அப்ப வந்து எவ்வளவு நம்ம 30%, அதாவது 1 லட்ச ரூபா போட்டா 30,000 ரூபாய் வரும். 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா 30,000 ரூபாய் ப்ராஃபிட். 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா 3,000 ப்ராஃபிட், புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி இண்டிகேட்டரை வந்து யாராச்சும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்களான்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? எங்களுடைய ப்ராடக்ட் வந்து அவ்வளவு வேல்யூவான ஒண்ணு, சரிங்களா? இப்ப நான் அடுத்து வந்து சென்செக்ஸுக்கும் பேங்க் நிப்டிக்கும் என்ன நடந்திருக்குன்னு நான் போடுறேன், சரிங்களா? நன்றி.